வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு. நான் மாரிஸ் ராஜா. என்னுடைய எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என் கூட நடித்த நடிகர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களாம் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறத நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்கிறது சொல்லணும்ல. எம்எஸ் பாஸ்கர் ஐயா கூட ரெட் சாண்டல்னு ஒரு மூவி பண்ணோம். அதில் ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக இருப்பார். ஒரு டைலாக் எப்படின்னா அது அழகாக மாடுலேஷனோடு எடுத்துகிட்டு வருவார். ஒரு சீனுக்கு அவர் பண்ணும் பொழுது பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கூட நடிக்கிற நடிகர்களுக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி லோலுசபா சாமிநாத் சாரும் அவரும் நல்லா சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு டைலாக் மாடுலேஷன் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தம்பி ராமையா அவர் கூட காடு படத்தில் நடிச்சிருந்தேன். அவரும் ரொம்ப நல்லா அழகாக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அவர் டைலாக் ரைட்டர் ரெண்டு டைரக்டர் இல்லை, அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து சிவாஜி மாதிரி நடிப்பார், எம்ஆர் ராதா மாதிரி நடிப்பார். அது மட்டும் இல்லை, வினி சக்கரவர்த்தி மாதிரி கூட நடிப்பார். அவர் வந்து யாருன்னா ஜீவா. அவர் தான் எனக்கு வந்து மனோஜ் பாண்டியன் டைரக்டர் கூட ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவரை பற்றி இந்த எபிசோடு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஒரு சீனை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த டைலாக் சாதாரணமான டைலாக்கை எந்த மாதிரி ஒரு மாடுலேஷனோடு எடுத்துகிட்டு வராங்கிறது நானும் இன்னும் நிறையா கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது. சொல்லுங்கள் சார். அதுதான் ஒரு கதாபாத்திரம் எப்படி மோல்ட் ஆகணுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருந்தோம். பட் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைவாக சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறது இன்னும் பயங்கரம். அனுபவங்கள் தானே முக்கியம். படிச்சுட்டு வர்றதை விட அனுபவங்கள் எவ்வளோ முக்கியமானது. இப்போ வந்து தம்பி ராமையா கூட ஒரு படத்தில் நடிக்கிறோம், காடு படத்தில். அதில் ஒரு டைலாக்குக்கு அவர் என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக யோசிச்சு இந்த டைலாக் இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, இப்படி போட்டால் நல்லா இருக்குமா. இல்லை ஞாபகம் இருக்கு, ஏன் ஞாபகம் இல்லை. ஒரு வடையும் இட்லி மிஞ்சிரும், வடா இட்லி. இது மிஞ்சி போனதை ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீனை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இது பக்கத்து கடையில் வச்சுருப்பாங்க வடை இட்லின்னு வருது. அதனால இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்கிறப்போ இதுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் பாரு. மலாலி, என் பேரை வேணா வைக்கலாம் மலாலி அப்படிம்பேன். என்ன உன் பேர்? பிச்சை. ஏன்னா ஒரு வடை போண்டாவுக்கு போய் பிச்சைன்னு பேர் வைக்க முடியுமா? அதை அவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த சீன்ஸ்க்கு அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தார். அது மாதிரி எம்எஸ் பாஸ்கரையே நான் ஒரு திக்கோயா நடித்தப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு. நிறைய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு மைனஸ் என்னென்னா, ஒரு கதாபாத்திரத்தில் மோல்ட் ஆயிடுவாங்க, திருப்பி அது வெளியில் வர முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அதுலேயே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவர் சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த திக்கோயா நடிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன முடிச்சதுக்கப்புறம் ரிலீவ் ஆகி வெளியில் வந்துடணும் அப்படின்னு எனக்கு அவர் ஒரு ஐடியாவை கொடுத்தார். எந்த படத்தில்? அதான் இது ரெட் சாண்டல் மூவியில். ரெட் சாண்டல் இங்கிலீஷ் படமா? தமிழ் படங்க. சிகப்பு சந்தனத்தை ரெட் சாண்டல் வச்சிருக்கோம். ஆமா 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 ஆமா. இப்ப அதுக்கப்புறம் இப்ப நீங்க என்னென்ன படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல ஏதாவது புதுமுக நடிகர்கள் கூட ஏதாவது நடிச்ச அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. இவங்களாம் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள். ஆமா ஆமா. புதுமுக நடிகர்களுடைய நடிச்ச அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ என் கூட நடிக்க வரப்போது புதுசா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அவங்க நம்மோட பேசுறதுக்கே கூச்சப்பட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு வச்சு இந்த டைலாக் இந்த மாதிரி மாடுலேஷனில் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுறது இல்லை. என்னென்னா புதுசாக நடிக்க வராங்களே, அதுக்கான ப்ராக்டிஸ்க்கெலாம் முடிச்சுட்டு வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைலாக்கை எப்படி பேசணுங்கிற அந்த இம்ப்ரூவைஸே தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம சில இடங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சில ஆர்டிஸ்ட்கள் ஏற்றுக்குவாங்க, சில டைரக்டர்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க வாங்க. அப்போ அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் சிங்கிள் டேக்கு இல்லாட்டி ரெண்டாவது டேக்லேயே ஓகே பண்ணிடுவோம். நடிக்கும்போது ஆமாம் 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 ஆமாம். புதுமுக இயக்குநர்கள் ஒர்க் பண்ணுற அந்த விஷயங்களை சொல்லுங்கள் சார். அவங்க நிறையா பார்த்துட்டு கற்றுக்கிட்டு தான் வராங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. பட் நம்ம ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. சார் இந்த ஷார்ட் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு ஐடியா கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களத விட நம்ம சொல்கிற விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா அது ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரி விஷயம் ஏதாவது டீட்டெயிலாக சொல்லுங்களேன். டீட்டெயில்னா அவங்க கொடுத்துருக்க டைலாக்கை இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஓகேன்றாங்க. சார் இந்த ஷார்ட்டில் நான் இப்படி பண்ணிட்டுமான்னு கேட்குறப்போ ஓகே பண்ணி காமிப்பீங்க அப்படிம்பாங்க. பண்ணி காமிப்போம். இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அவங்களத விட நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த சீனுக்கு அதுதானே முக்கியம் சார். இப்போ நான் சொன்னாலும் இப்போ டேரக்டர் எடுத்து வந்தாலும் அந்த சீன் நல்லா இருக்கிறதுக்கு தானே ஆசைப்படுறோம். சரி, இப்போ நீங்கள் படங்களில் வந்து அந்த கேரக்டர் ரோல் மட்டும் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஏதாவது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, பாட்டு பாடுறது பண்ணியிருக்கீங்களா?
டான்ஸ்லாம் பண்ணல சார். பாட்டும் இல்ல. மழைக்காலம் படத்துல ஒரு டான்ஸ் பண்ணோம். பட் அது நல்லா இருக்கும், ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ரிலீஸ் ஆச்சு. அது புதுமுக ஹீரோ தான் நடிச்சிருந்தாரு. சிவசங்கர் மாஸ்டர் தான் சாங்கு டான்ஸ் பண்ணாரு. நான் அந்த ரிஷான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணோம். நல்லா இருந்தது அந்த சாங், ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த சாங். அந்த பாட்டுல மட்டும் ஆடி இருக்கீங்க? ஆமாம், அதில் மட்டும் ஆடி இருக்கோம். ஃபைட் சீக்வன்ஸ்ல ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா? ஃபைட் தான் இப்போ பண்ணியிருக்கேன். இந்த படம் ரெட் சாண்டலில் என்ன போட விட்டு சுடுவாங்க, ஓடுவோம், மரத்தை தாண்டி ஓடுவோம், தள்ளி விட்டுட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஃபைட்டு. அதுக்கப்புறம் இப்போ மெயினாக ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன். அந்த படத்தில் வந்து மெயின் வில்லன் கட்டி ரோப்பெல்லாம் கட்டி அடித்து ஃபைட் பண்ணி ஓட விட்டு பெண்களை துரத்தி அடித்து வேற மாதிரி அந்த டப்பிங் பேசும்போது பார்த்துட்டு எனக்கே வாய்ஸே போச்சு. இப்போ கூட அதுதான் பிரச்சனை, இரும்பல் வரதுக்கு காரணம் அதுதான். 2 நாள் அந்த டப்பிங் ஒர்க்கில் தான் இருந்தேன். ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஹார்டாக கத்தி பண்ணியிருக்காது. இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய நடிகர்களுக்கும் நடிகருக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அதாவது பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பயிற்சிகள் கண்டிப்பா பண்ற மாதிரி எல்லாரும் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. வாங்க, எல்லாரும் நடிப்பு கத்துக்குங்க. கத்துக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அனுபவங்கள் தான் முக்கியம். எல்லாத்துக்குமே நடிப்பு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் நான். புதுசாக வரும் அப்கமிங்கில் வர ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ட்ரெயின் பண்ணுறேன். என் வீட்டு மாடலே வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க வீட்லேயே நாங்கள் போய் பண்ணி கொடுக்குறோம். நேர்பையாக இருக்கிற இடத்துல. திடீர்னு திருச்சிக்கு வாங்கினீங்கனாலும் வர முடியாது இல்லை, ஏன்னா இங்கே போயிட்டுருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூப்பிட்டாங்க, ஒரு 10 நாள் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக பேசிக்கிட்டு போனோம். அது மாதிரி பண்ணி தரேன் நான் உங்களுக்கு. நடிப்பு பயிற்சி. ஆமாம்மா. இப்போ அவங்க எப்படி அந்த கேரக்டர்களுக்கு மட்டுமா இல்லை வந்து எந்த மாதிரி பயிற்சி பொதுவாக கொடுக்கும்? பொதுவாக சார், பேசிக்காக சார் A to Z வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதில் எல்லா நவரசங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுதான் நிறைய வெரைட்டிஸான வித்தியாசங்களான ஒரு கதாபாத்திரம். இல்லை, அது நான் ஆல்ரெடி நிறைய பண்ணி காமிச்சிருக்கல, அதுதான் பர்ஃபார்ம். இப்போ திக்குவாயாக நடிக்கிறேன்னா, ஆமாம். இல்லை அதுக்கு என்ன மாடுலேஷன்னா, அந்த டைமிங் பிடிக்கணும். நல்ல சொக்கவா பண்ணால் ஓடி உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தா சார். ஆனால் அதான் அந்த கேப்பு ஒரிஜினலாக திக்குவாய் எவ்வளோ ஊமையாக ஒரு படத்தில் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த மாதிரி ஒரு மைமில் நாங்கள் சொல்லி கொடுக்கறது. வாய்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தான் வரும் ஃபீல். அதுதான். ஆமாம், வாய்ஸ் இல்லாமல் கொடுக்கறது அது சூட்டபிள் ஆகாது. அதான். அப்ப நீங்க வர்றவங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயமும் சொல்லி தரீங்க. பேசிக். ஆமா, அந்த கேரக்டரையும் ஹோல்ட் பண்ணி கொடுங்க. ஆமா. ஆனா நீங்க பயிற்சி காலம் 15 நாள் சொன்னீங்கல்ல. ஆமா. அது ஏதாவது அவங்களுக்கு 15 நாள்ல கத்துக்கலைன்னா ஏதாவது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? சார் 15 நாள் மேக்ஸிமம் முடிச்சிருவோம், சொல்லி கொடுத்துருவோம். இல்ல அவங்களுக்கு விருப்பமா இருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுவும் பண்ணி தரோம். ஆமா, எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முக பாவனைகள் வர்ற வரைக்கும் விடுறது இல்லை. 1 ஹவருங்கிறது 2 ஹவருங்கிறது 3 ஹவர்ஸ் கூட நாங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுக்கோம். ஆமாம்மா. ஏன்னா அப்போதான் அவங்களுடைய அந்த குவாலிட்டி கிடைக்கும் சார். என்ன யாரும் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் என் பேர் சொல்லணும்ல. உங்கள் பேர்? என் பேர் மாரிஸ் ராஜா. நன்றிங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.